السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவருடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்போர்கள், நம்மை நேசிப்போர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த சந்தர்ப்பத்திலே நம்மை இங்கு ஒன்றிணைத்தானோ, அவனுடைய மார்க்க சம்பந்தமான விஷயங்களை, அவனுடைய தூதருடைய மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கேட்பதற்காக எப்படி நம்மை ஒன்று சேர்த்தானோ, அதே போன்று மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் அல்லாஹ்வுடைய தூதரோடும் அவருடைய தோழர்களோடும் குடும்பத்தார்களோடும் நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. நாம் எதற்காக இங்கே ஒன்று சேர்ந்தோமோ அதற்கான கூலியை குறைவில்லாமல் அல்லாஹ் நமக்கு தருவானாக. நமக்கு இந்த உலகத்தில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு பரிசு அல்லது நியாமத், ஒரு அருட்கடை, இது எப்படி வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம், அல்லது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம்தான். என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இது நமக்கு இலவசமாக கிடைத்ததுனால, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நம்ம பிறந்துட்டோம், முஸ்லீமான ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டோம் என்பதனால் நமக்கு இலவசமாக கிடைத்ததுனால இந்த இஸ்லாம் சம்பந்தமான தகுதியான ஒரு வேல்யூ, இதற்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி, இஸ்லாத்திற்கான தகுதி என்பது, வேல்யூ என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. சில நேரங்களில் நமக்கு புரியலாம் இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு அம்சம் என்பது, இதனுடைய வேல்யூ என்பது சில நேரங்களில் புரியலாம். ஆனால் அந்த புரிதல் கூட முழுமையான ஒரு புரிதல் அல்ல. எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த மக்கள் இந்த இஸ்லாத்தை புரிவார்களோ அந்த புரிதல் முஸ்லீமாக பிறந்தவர்களுக்கு சில காலம் கிடைக்காமல் இருக்கலாம், சில பொழுதுகளில் கிடைக்கலாம். ஆனால் அது கூட முழுமையான ஒரு புரிதலா என்றால் இல்லை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அப்போ மனிதன் இந்த பிற உயிரினங்களை விட தகுந்து நிற்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னால் பகுத்தறிவு. பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் பிற உயிரினங்களை விட மாறுபட்டு நிற்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னால் பகுத்தறிவு என்பது தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான். அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களிலேயே 3800க்கும் மேற்பட்ட மதங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க உலகத்தில். இந்த மதங்களிலேயே பகுத்தறிவுக்கு இடம் கொடுக்கக்கூடிய, பகுத்தறிவினால் சிந்தித்து நீ செயல்படு என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இருக்குது அப்படின்னா அது என்னன்னா இஸ்லாமை தவிர வேறு எந்த மார்க்கமும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய மதங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இஸ்லாம் சொல்லக்கூடிய பகுத்தறிவை போல வேறு எந்த மதமும் இதுவரை சொல்லவில்லை என்பதுதான் அடிப்படை அம்சம். பகுத்தறிவை கொண்டு நாங்கள் இஸ்லாத்தை உரசி பார்க்கலாமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் பகுத்தறிவை கொண்டு நாங்கள் இதை உரசி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் இஸ்லாம் எதையெல்லாம் நமக்கு சொல்கிறதோ அதுதான் பகுத்தறிவு என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அது என்னன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லி காட்டுறேன். இதில் 2 விஷயம் இருக்குது. இஸ்லாம் நிறைய விஷயங்களை சொல்லித்தருது நமக்கு. தொழுகை சம்பந்தமாக, தயமம் செய்வது, தூய்மையாக இருப்பது, இப்படி பல விஷயங்களை சொல்லி தரக்கூடிய இஸ்லாம் சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லித்தரும். உதாரணமாக, நாங்கள் உது செய்வோம், அப்படி தானே? இப்போ நாங்கள் மனைவியோடு சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் குளிப்பு கடமையாகுது. குளிப்புக்கு எதுக்காக நம்ம குளிக்கிறோம்? தூய்மையாக இருக்கணுங்கிறதுக்காக குளிக்கிறோம். தண்ணியால் குளிக்கிறோம், உடல் முழுக்க தூய்மை ஏற்படுது. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? தொழுகைக்காக போகிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? தண்ணி கிடைக்கலையா, நீங்கள் தயமம் செய்யுங்க. தயமம்னா என்னது? தூசியை எடுத்து உடம்புல, முகத்துலையும் கையிலையும் பூசிக்கொள்கிறது தான் தயமம். மனித அடிப்படையில் பார்த்தா தூசியை எடுத்து முகத்திலையும் கையிலையும் பூசிக்கொள்கிறது தான் என்ன? தயமம். ஆனால் அது என்னது? தயமம்னா என்ன? தூசி தூய்மையா அப்படின்னா அடிப்படையில் தூய்மை இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லுது, தண்ணி கிடைக்கலையா நீ தூசியால் உடம்புல தேய்ச்சிக்கோ, அது தூய்மைன்னு இஸ்லாம் சொல்லி தருது.
அப்போ இந்த இடத்துல நாங்கள் பகுத்தறிவை பயன்படுத்த முடியுமானா பகுத்தறிவை பயன்படுத்த முடியாது. அப்போ இஸ்லாம் வந்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட மார்க்கமா அல்லது பகுத்தறிவுக்கு முரண்பட்ட மார்க்கமா அப்படிங்கிறத சில நேரங்களில் நாமே சிந்திப்போம். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த ரெண்டையும் முடிச்சு போட்டுருவாங்க. பகுத்தறிவுக்கு முரண் என்று ஒன்று இருக்குது, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு இருக்குது. சரிங்களா? நல்லா வழங்கணும். பகுத்தறிவுக்கு முரண், பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது, இந்த ரெண்டும் இருக்குது. இஸ்லாம் சொல்லக்கூடியது பகுத்தறிவுக்கு முரண் அல்ல, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது. அதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரும். அல்லாஹ்வுடைய தூதரும் அதை தான் சொல்லி தருவாங்க. அதனால் பகுத்தறிவை கொண்டு இஸ்லாத்தை நாங்கள் உரசி பார்க்கக்கூடாது. பகுத்தறிவை ஃபில்டராக வைத்து இஸ்லாத்தை அதில் போடக்கூடாது. இஸ்லாத்தை வைத்து தான் பகுத்தறிவை அதில் போடணும். அப்போ சிலர் இந்த தமிழ்நாட்டில் கூட ஹதீஸ்களை நிறைய மறுப்பாங்க. குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு எப்படி மறுப்பாங்களோ அதே போல் அறிவுக்கு முரண்படுதுன்னு சொல்லி நிறைய ஹதீஸ்களை மறுக்கிறாங்க. கண்ணேறு சம்பந்தமான ஹதீஸ், சூரியன் சம்பந்தமான, இப்படி நிறைய மறுக்கிறாங்கன்னு வைங்களேன். அது தனி தலைப்பு. ஆனால் இதை தாண்டி என்ன அப்படின்னு சொன்னால், சில கூட்டம் இருக்குது முஅத்தஸிலாக்கள், அதே போல் அஹ்லே குர்ஆன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹதீஸ்களை அப்படியே விட்டுக்கிட்டு குர்ஆனை மட்டும் பின்பற்றுவாங்க. இவங்க ஹதீஸை மறுக்கிறதுக்கு வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதர்சன உண்மைக்கு மாற்றமாக இருக்குது. தமிழகத்தில் கூட ஒரு மௌலவி என்ன சொல்வார், ஒரு சிகப்பு கலர் ஆப்பிள் இருக்குதுங்க அந்த டேபிளில், நான் இதை வந்து கருப்புன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இது நிதர்சன உண்மைக்கு மாறுபடுது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பேச மாட்டாங்க. இப்படி யாராவது பேசியிருந்தா, அல்லாஹ்வுடைய தூதர் பேசினதாக சொல்லியிருந்தா அந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இப்படின்னு மறுப்பாங்க. இது வந்து அறிவுக்கு முரண்படுறதில்லை, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது என்பதை அவங்க விளங்கி கொள்ளலை. உதாரணமாக தயமம் நாம் சொன்னோம். அதே போல் மசகு செய்கிறோமே சாக்ஸுக்கு உது செஞ்சுட்டு சாக்ஸை போடுறோம். சாக்ஸு போட்டிருந்த நிலையில் எங்களுக்கு உது முறிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் உது செய்வோம், மறுபடியும் கால் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. மசகு செய்வோம். மசகு எங்கே செய்வோம்? அடியில் செய்வோமா மேலே செய்வோமா? மேலே செய்வோம். ஆனால் அழுக்கு எங்கே இருக்குது? அடியில். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க மேலே மட்டும் மசகு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அடியில் செய்ய சொல்லலை. அப்போ இது வந்து பகுத்தறிவுக்கு முரண் அப்படிங்கிறத மாதிரி நாங்கள் விளங்க முடியுமா? அவங்களும் விளங்கலை, இன்னும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி மறுக்கக்கூடியவங்க கூட மசகை வந்து இப்படி தான் செய்வாங்க. ஆனால் இதெல்லாம் பகுத்தறிவுக்கு முரண் என்பது போல இஸ்லாத்தினுடைய ஒரு தோற்றத்தை இப்போ அவங்களே வந்து மலக்குமார்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ரூஹ் உயிர் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அதே போல் இறைவனை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஷைத்தானை ஏற்றுக்கொள்கிறாங்க. இதெல்லாம் கண்ணால் பார்த்ததா? பகுத்தறிவுன்னு பேசிக்கிட்டே இருந்தால் மலக்குமார்களை மறுக்கணும், ரூஹை மறுக்கணும், ஷைத்தானை மறுக்கணும், ரப்பை கூட சில நேரங்கள் என்ன செய்யப்படும்? பகுத்தறிவை கொண்டு இஸ்லாத்தை ஆய்வு செஞ்சால் இறைவனை கூட மறுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இந்த மார்க்கம் என்பது இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. நாத்திகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட, ஏத்தீசம் என்று சொல்லக்கூடிய நாத்திகத்தை எடுத்துக்கொண்டால் கூட அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மதம் தான் அது. நாத்திகம் என்பது இறை மறுப்பு கொள்கை. ரெண்டு இருக்குது. இறைவனுக்கு அதாவது இணை வைக்கக்கூடிய கொள்கை ஒன்று இருக்குது, இறைவனை மறுக்கக்கூடிய கொள்கை ஒன்று இருக்குது, அதுதான் நாத்திகம். அப்போ இந்த நாத்திகருக்கு கூட ஒரு மதம் தான். எல்லா மதத்தை காட்டிலும் இந்த நாத்திகத்தையும் காட்டிலும் இஸ்லாம் இந்த உலகத்தில் இப்போ வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்குது. ரெண்டு விதமான வளர்ச்சியை சொல்லலாம். ஒன்று வந்து இதை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறாங்க, இது ஒரு விதமான வளர்ச்சி. ரெண்டாவது வளர்ச்சி எதிர்ப்பில் வளர்ச்சி. எதிர்ப்பு அன்றைய காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கு அதிகம். முன்னால் ஒரு காலத்துல எல்லாம் தொழுவதற்கு தடை இல்லை, பாங்கு சொல்கிறதுக்கு தடை இல்லை, குர்பானி கொடுக்கறதுக்கு தடை இல்லை. ஆனால் இன்றைய ஒரு காலம் எப்படி போயிட்டு இருக்கு? எதிர்ப்பு கடுமையாக இருக்குது. இதற்கு காரணம் இருக்குது, அது வேற. பல ரீதியான காரணங்கள், வியாபார ரீதியான காரணங்கள் இருக்குது. வட்டியினால தான் இந்த உலகமே இயங்குது. வட்டியில் சம்பாதிக்கக்கூடிய முதலாளித்துவத்தினால தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கு. அதையெல்லாம் இந்த இஸ்லாம் தடை செய்யும். இப்படி வியாபாரத்தை எடுத்துக்கொண்டா எல்லா நோக்கத்திலும் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கான காரணம் அவர்களுடைய ஹராமான வியாபாரங்களை இஸ்லாம் தடை செய்து அப்படிங்கிறதுனால இஸ்லாத்தை வந்து எதிர்க்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இப்படி வளர்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம், முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பகுத்தறிவு தான். ஆனாலும் ஏன் இந்த பகுத்தறிவை நாங்கள் வந்து பயன்படுத்தி இஸ்லாத்தை வந்து உரசி பார்க்கக்கூடாது என்று சொன்னால், மனிதனுடைய பகுத்தறிவு வந்து முழுமையடையலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுவான் 17வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்தில், வமா ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா. அவர்களுக்கு, மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அறிவில் சொற்பத்தை தவிர நாங்கள் வேறு எதுவும் கொடுக்கல அப்படின்றான். அறிவில் கொஞ்சத்தை தான் நாங்கள் அவர்களுக்கு, மனிதனுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்ம நினைப்பு என்ன? பகுத்தறிவில் நாங்கள் உயர்ந்தவர்களாயிட்டோம், யார்கிட்டையும் நாங்கள் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். குர்ஆன் ஒன்று சொன்னால் கூட அதுலேயும் நாங்கள் என்ன செய்வோம்? கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கலாம். எப்படி கேள்வி கேட்கலாம்னா அதை உறுதிப்படுத்துவதற்கு, மறுப்பதற்கு கேள்வி கேட்கக்கூடாது குர்ஆன்ல. அப்போ மிருகங்களை விட நமக்கு அறிவு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம், அது உண்மைதான்.
ஆனாலும் சில இடங்களில் மிருகங்களை விட மனிதனுக்கு அறிவு கம்மியாக இருக்கும். ஏதாவது ஒரு இடங்களை சொல்ல முடியுமா அவங்களுக்கு தெரிஞ்சு? மனிதனை விட மிருகங்களுக்கு அறிவு அதில் ஜாஸ்தியாக இருக்கும். உதாரணமாக ஆடு எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆடு பிறந்த உடனே குட்டி போடுது. ஆட்டுக்குட்டி பிறந்த உடனே அதுவே போய் பால் மடியை தேடி பால் குடிக்கும். இது மனிதனால் முடியக்கூடிய காரியமா அப்படின்னா ஒரு காலம் முடியாது. ஆட்டுக்குட்டியை அந்த ஆடு இருக்க தாயாடு கூட்டத்தில் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டுக்குட்டியை அது போய் கண்டுபிடிச்சி எடுக்கும். அதுக்கு தெரியும். அதே மாதிரி ஆட்டுக்குட்டிக்கும் தெரியும் தாய் எது அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு பெத்த பிள்ளைய கூட தாய்க்கு தெரியாது. நிறைய ஹாஸ்பிட்டலில் மாற்றிலாம் குழந்தைகளை எடுத்துகிட்டு போன சம்பவங்கள்லாம் இருக்குது. அப்போ தாய்க்கு தெரியாது இதுதான் தன்னுடைய மகனோ மகளோ என்று, பிள்ளைக்கும் தெரியாது இதுதான் தாயின்னு சொல்லி, அது எப்படி வயிற்று பசியை அடக்குவது அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. எப்படி தீர்ப்பது என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒன்றும் அறியாத ஒரு நிலையில தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், பிறக்கப்பட்டிருக்கோம். அதே போல் ஆடோ மாடோ எது வேணால் எடுத்துக்கொள்ளுங்க, பிறந்த உடனே கொஞ்ச நேரத்திலேயே அது எந்திரிச்சு நிற்கும். மனிதனால் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு வருஷங்கள் ஆகுது. யானை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதனுடைய நினைவு திறன் என்பது பிறந்து குட்டியாக இருந்ததிலிருந்து என்னெல்லாம் நடக்குதோ அது அப்படியே வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுருக்கும். ஆனால் மனிதனுக்கு பிறந்து 4 வயது வரைக்கும் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு 3 வயசு வரைக்கும்லாம் கூட நம்ம என்ன செஞ்சோம் அந்த 3 வருஷம் அப்படிங்கிறது இன்றைக்கி நினச்சி பார்த்தா நினைவில் இருக்காது. அதுதான் மனிதனுடைய அறிவில் எந்த அளவுக்கு கீழாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்கிறேன். அதே போல் தேனி எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய அறிவு எடுத்துக்கிட்டால் தேனி பிறந்த நாள் முதல் வேலை செய்யும். பிறந்த நாள் முதல் நாள் 2வது நாள் 3வது நாள் வரைக்கும் ஒரு வேலை, 4லேருந்து 7 வரை ஒரு வேலை, 9லேருந்து 11 வரைக்கும் ஒரு வேலை, இப்படி எல்லாம் இருக்குது. அதில் தேனீக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிணம் தூக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய வயதுள்ள தேனீக்கள் இருக்குது, பிணம் தூக்குற வேலை. அதே போல் மெடிசின்ஸ் மருத்துவம் செய்யக்கூடிய வேலை கொண்ட இது இருக்குது. அதே போல் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி வேவு பார்த்துட்டு வரக்கூடியவங்க, எங்கெல்லாம் அதனுடைய நெக்டார்னு சொல்லுவாங்க, அதை தேனி எடுக்கக்கூடிய பூக்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு வெளியில் போய் தேடிட்டு வந்து சொல்லக்கூடிய தேனீக்கள் இருக்குது. அதே போல் எடுத்துகிட்டு வரக்கூடிய தேனீக்கள் தனி. இப்படி ஒரு பெரிய ஒரு உலகமே அந்த தேனீக்களுக்கு இருக்குது. இந்த அறிவு நமக்கு மனிதனுக்கு இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. தேனீக்கள் எப்படி தேனை எடுக்குது தெரியுமா? ஒரு கூட்டம் வெளியே போகும், சரிங்களா? வெளியில் போயிட்டு எங்கெல்லாம் தேன் இருக்குதோ அது திரும்ப வரும், வந்து உள்ளே ஒரு டான்ஸ் ஆடி காமிக்கும். அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க, எனக்கு மறந்துட்டு. அப்போ அந்த டான்ஸ் மூலியமாக இந்த பூ இவ்வளவு தூரத்தில் சூரியன்லேருந்து இந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தும். அதற்கு பிறகு இன்னொரு கூட்ட தேனி தான் என்ன செய்யும்னா வெளியில் போய் அந்த தேனை எடுத்துகிட்டு வரக்கூடிய வேலையை செய்யும். இப்படி ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொண்ட உயிரினமாக தேனீக்கள் இருக்குது. மீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறந்த உடனே அது என்ன செய்யும், நீந்தும். அது யார்கிட்டையும் கற்கவும் இல்லை. ஆனால் நாம் பிறந்த உடனே எப்படி இருக்கிறோன்னு அல்லாஹ் சொல்கிறான். உம்மாவுடைய வயிற்றுலேருந்து வெளியே வந்த உடனே அல்லாஹ் சொல்கிறான், மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய உம்மாக்களுடைய வயிற்றுலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்களே, உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவர்களாகத்தான் நீங்கள் வெளியே வருகிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். ஆனால் பகுத்தறிவில் என்ன வித்தியாசம் அப்படின்னா மிருகங்களுக்கும் மனிதனுக்கும், அப்போ நம்ம நினைக்கலாம், இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது நினைப்போம் அப்போ மிருகங்கள் தான் நல்ல பகுத்தறிவோ அப்படின்னு. அப்படி இல்லை. மிருகங்களுக்கு லிமிட், பிறக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு என்ன அறிவு இருந்துச்சோ அதுதான் அது மௌத்தார வரைக்கும் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு அப்படி அல்ல. அவன் பிறக்கும்போது ஒன்றும் அறியாதவனாக பிறப்பான். வளர 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 அவனுடைய அறிவு என்பது முதிர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். காலங்கள் ஜென்ரேஷன் போக போக இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். இதுதான் மனிதனுடைய அறிவுக்கும் மிருகங்களுடைய அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். அதற்கு லிமிட் இருக்குது, மனிதனுக்கு லிமிட் இல்லை. அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், எறும்பு கூடு அன்றைக்கு எப்படி இருந்துச்சோ இன்றைக்கும் அதே எறும்பு கூடு அப்படி தான் இருக்கும். தேன்கூடு அன்றைக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னால் அந்த தேன்கூடு எப்படி இருந்துச்சோ அதே தேன்கூடு தான் இன்றைக்கும். ஆனால் மனிதனுடைய வீடு அன்னைக்கு இருந்த மாதிரியே அன்னைக்கு இருக்குது இல்லை. அப்போ பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு என்ன வளர்ந்து கொண்டே இருக்குது. அது இதில் 2 விஷயங்கள் நாங்கள் தெளிவாக புரிந்திருப்போம். மனிதனுடைய அறிவு என்பது இன்னும் முழுமையடையலை. அது என்ன செய்யும், வளர்ந்து 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 கொண்டே இருக்கும். அதனால் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இஸ்லாம் என்பது அறிவுக்கு முரண்பட்ட விஷயங்களை என்றைக்கும் பேசாது. ஆனால் இஸ்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சில நேரங்களில் பேசியிருக்கும். ஆனால் அது காலம் போக போகத்தான் மனிதனுக்கு என்ன செய்யும், விளங்க வரும். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய பெரிய பகுதிகளை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், தெளிவாக விளங்கி கொள்ளலாம். இதில் 2 ப்ரூஃப் இருக்குது. ஒன்று, இறைவன் இருப்பதற்கான ஒரு ப்ரூஃப் இருக்குது.
இறைவன் தான் இந்த அறிவுகளை இப்படி 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 மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறது. இரண்டாவது, பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு இன்னும் முழுமையடையவில்லை அப்படிங்கிற 2 ப்ரூஃப்கள் இருக்கு. ஆனாலும் பகுத்தறிவை இஸ்லாம் ஏற்கிறதா, பகுத்தறிவுக்கு இஸ்லாம் வழி கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் பெரியோர் வழி கொடுக்குது. எந்த மதமும் கொடுக்காத ஒரு பெரியோர் வழியை இஸ்லாம் கொடுக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தலபல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வி இருக்கே, கல்வியை கற்பது என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாய கடமைன்னு சொல்லுது. இப்படி ஒரு மார்க்கம் எந்த மார்க்கத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. உலகத்தில் 3800க்கும் மேலே சொன்னேன், 3800க்கும் மேலே மதங்கள் இருக்குது. இதில் எந்த மதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எந்த மதமும் கொடுத்துருக்காது. தலபல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லீம். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை அவன் அறிவை தேடிக்கொள்வது, கல்வியை தேடிக்கொள்வது கடமை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ கல்வியை தேட 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 இஸ்லாத்தினுடைய அறிவு என்பது என்ன செய்யும், நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதே போல் ஒரு அறிஞர்கிட்ட கேட்கப்பட்டது, முன்னாடி ஒரு காலத்தில் எல்லாம் இப்படி கல்வி கற்று முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்கன்னா, விஞ்ஞானிகள் நிறைய இருந்தாங்க முன்னாடி ஒரு காலத்தில். இன்றைக்கி நீங்கள் அறிஞர்களுடைய பேரை கேட்டிங்கன்னா என்ன பேர் சொல்லுவீங்க? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், வேறு என்னங்க, வேறு ஏதாவது? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், வேறு எடிசன், இப்படி எந்த பேரை கேட்டாலும் கிறிஸ்தவ பேராகவே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இந்த அறிஞர்கள் யார் அப்படின்னு சொன்னால், முந்தைய கால ஆரம்ப கால எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பதற்கு மிக முக்கியமாக முதல் காரணமாக இருந்தவர்கள் எல்லாரையும் பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள். அப்போ ஒரு அறிஞர்கிட்ட கேட்கப்பட்டது, முன்னால் ஒரு காலத்தில் எல்லாம் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக கண்டுபிடிப்புகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் மற்ற மக்களும் அதிகமாக கண்டுபிடிக்கிறாங்களே, என்ன காரணம்? முஸ்லீம்கள் குறைந்ததற்கு என்ன காரணம், அவர்கள் அதிகரித்ததற்கு என்ன காரணம் கேட்கப்பட்டுச்சு. அப்போ அந்த அறிஞர் சொன்னார், ஒரே வார்த்தையில் சொன்னார், 2 பேரும் மார்க்கத்தை விட்டது தான் காரணம் சொன்னார். 2 பேரும் மார்க்கத்தை விட்டது தான் காரணம் சொன்னார். எப்படி? அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை விட்டாங்க. அவர்களுடைய மார்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? சிந்திப்பதற்கு இடம் கொடுக்காது, சிந்தனையை மூடி வைத்து விடும். ஒரு காலம் இருந்தது, கலீலியோ கலீலின்னு சொல்லி ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகம் உருண்டைன்னு சொன்னார். 1660 நினைக்கிறேன், 1660களில் கலீலியோ அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் யூரோப்பில். இவர் சொன்னார் உலகம் உருண்டை அப்படின்னு. அவரை சிறை பிடிச்சாங்க. கிறிஸ்தவ சர்ச்சுகள் என்ன செஞ்சு அப்படின்னு சொன்னால், அவரை சிறை பிடித்து சொன்னாங்க ஃப்ளாட்டு தான், பூமி என்னது தட்டை தான் அப்படின்னு சொன்னாங்க. சர்ச்சுகள் பைபிளில் அடிப்படையாக வைத்து சூரியன் தான் பூமியை சுற்றுது இப்படிங்கிற கோட்பாட்டில் இருந்தாங்க. எதற்கும் இடம் கொடுக்கவே இல்லை. இப்படி மார்க்கத்தோடவே, கிறிஸ்தவ மார்க்கத்தோடவே அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவர்களால் எந்த கண்டுபிடிப்பையுமே கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அன்றைக்கு இஸ்லாமியர்கள் மார்க்கத்தோடு இருந்தாங்க, நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மார்க்கத்தை விட்டார்கள், நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார்கள். முஸ்லீம்கள் தங்களுடைய மார்க்கத்தை விட்டாங்க, அதனால் கண்டுபிடிக்காமல் போயிட்டாங்க இப்படின்னு சொல்லி அந்த அறிஞர் ஒரு வரியில் பதில் சொன்னார். இந்த கலீலியோ கலீலி இருக்காரே, இவரை இந்த சர்ச்சுகள் சிறை வைத்தது, அவர் இப்படி பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லி 1996 2வது போப் அப்படிங்கிறவர், ஜான்னு நினைக்கிறேன், 2வது போப் சொன்னார், இது அப்படி செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னார். அன்றைக்கு 1660களில் 350 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னார், அவங்க செஞ்சது என்ன பெரிய ஒரு தப்பு, அப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கே இஸ்லாம் என்ன சொல்லிச்சு? உலகம் என்பது உருண்டை அப்படின்னு சொல்லிச்சு. இஸ்லாம் உலகம் என்பது உருண்டைன்னு சொல்லிச்சு, சிந்திச்சு பார்க்க சொல்லிச்சு. அதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள், சயின்டிஸ்ட் என்பவர்கள் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தார்கள். ஆனால் இஸ்லாத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், உலகத்தில் வரலாற்று ரீதியாக நீங்கள் பாருங்களேன், வரலாற்று ரீதியாக நீங்கள் தேடி பாருங்கள், அறிவியலுக்கோ அல்லது மருத்துவத்திற்கோ எந்த துறைக்குமே முரண்பாடாக இஸ்லாம் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்காது. ஒரு வார்த்தை கூட அறிவியலுக்கோ மருத்துவத்திற்கோ அல்லது எந்த எக்கனாமிக்ஸோ எதை வேணால் எடுத்துக்கொள்ளலாம், இதற்கு முரணாக இஸ்லாம் ஒரு காலமும் பேசியதே கிடையாது. சிந்திக்க சொல்லிக்கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்கிறாங்க, குரானில் அதிகமாக திரும்ப 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 அதிகமாக பயன்படுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிந்திப்பதற்காக அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை 750க்கும் மேலேன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, தத்தஃபக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா, தகிலூன், அதே போல் அஃபலா எந்துரூன், நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, நீங்கள் இதன் மூலம் அத்தாட்சிகளை சிந்திக்க மாட்டீர்களா, சிந்தித்து பாருங்கள் இப்படின்னு சொல்லி அல்லாஹ் திரும்ப 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 சொல்கிறான். இதே போல வேறு எந்த வேதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த வேதமும் இதே போல சிந்திக்க சொல்லியதே கிடையாது. மனிதர்களை சிந்திக்க சொல்லி ஒரு மார்க்கம் உந்துதலை கொடுக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம்.
இந்த குர்ஆனில் ஏதாவது ஒரு இடத்தை எடுத்துக்காட்ட முடியுமா? மூட நம்பிக்கைக்கு சாட்சியாக நீங்கள் இதை செய்யுங்க உங்களுக்கு நோய் குணமாகும், நீங்கள் இதை செய்யுங்க உங்களுக்கு நினச்சது நடக்கும், நீங்கள் இதை செய்யுங்க உங்களுக்கு இந்த கஷ்டம் குணமாகும் அப்படின்னு சொல்லி குர்ஆனோ ஹதீஸோ சொல்லக்கூடிய இடங்களை உங்களால் காட்ட முடியாது. எப்படி சில ஜோசியக்காரங்க சொல்லுவாங்கள்ல, நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது சரியாயிரும், இது இப்படி இருக்குது, இந்த கிரகம் இப்படி சுற்றுது, இது உங்களுக்கு சரியில்லை, இந்த நேரத்தில் இதை செய்யாதீங்க இப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கை கொண்ட ஒரு வசனத்தை கூட நீங்கள் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சிலேயோ அல்லாஹ்வுடைய குர்ஆனிலேயோ என்ன செய்ய முடியாது, காட்டவே முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த இஸ்லாம் எல்லா மதத்தையும் போல பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட மார்க்கம் என்று அவர்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு பொய். இஸ்லாம் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா நீ என்ன செய், பொறுத்துக்கோன்னு சொல்லும். கஷ்டம் எல்லாருக்கும் உள்ளதுதான் சொல்லும். நீ பொறுத்துக்கிட்டேன்னா உனக்கு மறுமை நாளில் சோனம் கிடைக்கும் சொல்லும். இதெல்லாம் என்ன செய்வாங்க, இது அதாவது என்ன பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது, அதை முரண்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அது முரண்பட்டதல்ல, பகுத்தறிவு முரண் அல்ல. இது நீங்கள் பொறுத்து கொண்டீங்கன்னா சுவனம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது அப்பாற்பட்டது, உங்களால் கற்பனை செய்ய முடியாத ஒரு தூரத்திற்கு அப்பாற்பட்டது தானே தவிர, அதான் நான் சொன்னேன் பகுத்தறிவுக்கு முரண் அப்படிங்கிறது இருக்குது, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது என்பது இருக்குது. இதுதான் இஸ்லாம். பகுத்தறிவு அப்பாற்பட்ட விஷயங்களை இஸ்லாம் என்ன செய்யும், பேசும். உதாரணமாக பகுத்தறிவோடு பேசக்கூடிய சில வசனங்களை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுவான், சூரியனையும் சந்திரனையும் மனிதர்களுக்கு நாங்கள் வசப்படுத்தி கொடுத்துருக்குறோம். சூரியனை சந்திரனையும் வசப்படுத்தி கொடுத்துருக்கோம்னா நம்ம நினச்ச மாதிரி வரும் போவோம், அப்படி இல்லை. மனிதன் வாழ்வதற்கு ஏற்றார் போல வசதிப்படுத்தி கொடுத்துருக்குறோம். அவன் இரவில் தூங்கணும், காலையில் வேலை செய்யணும், இப்படி சொல்லி வசப்படுத்தி கொடுத்துருக்கிறோம். ஆய்வு செய்து சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதை ஆய்வு செஞ்சு பாரு, இதை சிந்திச்சு பாரு, இதில் அத்தாட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதே போல் பலவிதமான நிறங்களை கொண்ட செடி கொடிகளும் பறவைகளும் பிராணிகளையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இதை நினைவு கூறக்கூடியவர்களுக்கு, நன்றியோடு நினைவு கூறக்கூடியவர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இதுலேயும் அல்லாஹ் சிந்திச்சு பார்க்க சொல்கிறான். அதே போல் அல்லாஹ் மலை ஏன் படைத்திருக்கிறேன், மலை ஒன்று படைச்சிருக்கேன் இந்த உலகத்தில், ஏன் நேராக படைச்சிருக்கலாமே, இது ஏன் மலையை நான் படைச்சிருக்கிறேன் சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான். மழை எப்படி பெய்யுதுன்னு சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் இயக்கக்கூடியவன் யார், மழையை கொண்டு வரக்கூடியவன் யார், சிந்திச்சு பார்க்க அல்லாஹ் சொல்கிறான். பூமி சுத்துதே, இந்த உலகத்தில் கேலக்ஸி நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்கிவே கேலக்ஸி இப்படிலாம் சொல்லுவாங்களே, இந்த கேலக்சிகள் சுத்தக்கூடிய நேரத்தில் சூரியனிலிருந்து இவ்வளவு தூரம் அல்லாஹ் பூமியை வச்சிருக்கிறான். இந்த பூமி சுத்தக்கூடிய நேரத்தில் அது ஒரு சென்டிமீட்டர் உள்ளேயும் வந்துடாது வெளியேயும் போயிடாது. அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த பூமி இருக்குதே இது கொஞ்சம் அசைஞ்சு உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும், பொசுங்கி போயிடும். அதே போல் கொஞ்சம் வெளியாயிருச்சுன்னு சொன்னால் பூமி முழுக்க குளிர் பிரதேசமாக மாறிடும். அது கேத்தார் போல் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்படி சுத்த வைக்கிறானே அல்லாஹ், இது யார் என்பதை அல்லாஹ் சிந்திச்சு பார்க்க சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் 2 இறைவன் இருந்திருந்தால் இதெல்லாம் ஒழுங்காக சுற்றி இருக்காது அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். இதெல்லாம் ஒழுங்காக போயிருக்காது, கரெக்டாக இது மாதிரி அல்லாஹ் செட் பண்ணியிருக்கிறான். இது எல்லாம் செட் பண்ணவே ஒரே ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆனில். அதே போல் 4வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பிறரிடத்திலிருந்து அல்லாஹ் அல்லாத, படைத்தவன் அல்லாத பிறரிடத்திலிருந்து இந்த குர்ஆன் வந்திருந்தால் அவர்கள் ஏராளமான முரண்பாடுகள், இஹ்திலாஃபன் கஃபீரன், ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் சொல்கிறான். ஒரே ஒரு குர்ஆன் ஒரே ஒரு அல்லாஹ் இடத்துலேருந்து வந்ததுனால தான் இதில் முரண்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதே போல் சிலைகள் அவை உங்களுக்கு நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா, நீங்கள் கேட்பதற்கு பதில் சொல்கிறதா, நீங்கள் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் பேசுகிறான். அதே போல் இந்த நபி அல்லாஹ் சொல்கிறான், இந்த நபி இருக்காரு 40 வருஷம் உங்களோட வாழ்ந்தார். இந்த நபி பொய் சொல்கிறாரு சொல்கிறீங்களே, இவர் 40 வருஷம் உங்களோட வாழ்ந்தார், ஒரு முறையாவது பொய் சொல்லியிருக்காரா? அவருக்கு நீங்கள் தானே பட்டம் கொடுத்தீங்க, அமீன் சொல்லி பட்டம் கொடுத்தீங்க, வாய்மையாளர் உண்மையாளர்னு சொல்லி நீங்கள் தானே பட்டம் கொடுத்தீங்க. 41வது வருடம் அவர் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி உங்களால் அவரை மறுக்க முடியும்? அல்லாஹ் கேட்குறான் கேள்வி, எப்படி அவரை உங்களால் மறுக்க முடியும்? இதெல்லாம் என்ன சிந்திச்சு பார்க்கக்கூடிய கேள்விகளாக அல்லாஹ் கேட்பான். எதுலேயுமே உணர்வுகளையோ அல்லது மூடத்தனமாக நீங்கள் விழுங்கள் என்பதையோ அல்லாஹ் ஒருபோதும் பேசியது கிடையாது. அதே போல் அல்லாஹ் கடைசியாக மிக முக்கியமாக சொல்லுவான், இந்த குர்ஆனை போல ஒரு வசனம், இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை போல உங்களால் கொண்டு வர முடியுமான்னு அல்லாஹ் கேட்கான். இந்த சவாலுக்கு முயற்சி செஞ்சவங்க கூட இன்னைக்கு கிடையாது. இத்தனை வருஷமாக 1400 வருஷமாக இந்த குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை கூட கொண்டு வருவதற்கு யாரும் முயற்சி கூட செஞ்சது கிடையாது. அதில் முயற்சி செய்ய ஆரம்பித்து கூட தோத்து தான் போயிருக்காங்களே தவிர ஒருவரும் அதில் ஜெயிக்கவில்லை. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சில ஒன்றும் தெரியாத கோமாளிகளெல்லாம் என்ன சொல்லலாம், இந்த இஸ்லாம் மூட நம்பிக்கையான மார்க்கம், பகுத்தறிவுக்கு முரண்படக்கூடிய மார்க்கம்னு சொல்லலாம். ஆனால் இது அப்பாற்பட்ட மார்க்கம்,
பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட மார்க்கம். சில விஷயங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. உதாரணமாக 100 வருடத்துக்கு முன்னால் அல்லது ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால் எடுத்துக்கொள்ளுங்க. ஃபோன் ஒன்றுங்கிறத மக்கள்கிட்ட சொன்னால் நம்பியிருப்பாங்களா? இந்த கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டான். நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திலேருந்து நான் உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் கிறுக்க நீ என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லி 300 வருடத்துக்கு முன்னால் மக்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அது என்ன, அசால்ட்டாக அல்லாஹ் வந்து மறுமை நாளில் மக்கள்கிட்ட எப்படி கேள்வி கேட்பான்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், நீ செஞ்ச செயல்களை எல்லாம் உனக்கு எடுத்து காட்டப்படும்னு சொல்லலாம். நீ செஞ்ச செயல்களை வந்து மறுமை நாளில் அல்லாஹ் வந்து சொல்லியெல்லாம் காட்டுறதில்ல. நீ வந்து இதை செஞ்ச, இந்த தப்பை செஞ்ச, தனிமையில் இதை செஞ்ச, அப்படி இல்லை, இப்படி காட்டுவான், நீ இதை தான் செஞ்ச அப்படின்னு சொல்லி. அப்போது அதை வந்து கற்பனை பண்ண முடியாது. ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால் எப்படி அது சாத்தியம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வந்து எங்களால் ஓரளவுக்கு காட்ட முடியும் அப்படிங்கிறது. ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு 300 வருடம் போனால் இதையும் தாண்டி அல்லாஹ் செஞ்சதாக அப்படி காட்டக்கூடிய வீடியோ அல்லாமல் செஞ்சதை அப்படியே காட்டக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜிகள் வளரலாம். ஆனால் அல்லாஹ் அதை விட மிக்கவன். அது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் என்பது பகுத்தறிவுக்கு முரண் என்று ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு சொன்னால் ஒரு கோமாளி. இஸ்லாம் வந்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது என்பதை அவன் விளங்கி கொள்ளணும். இதில் மிக முக்கியமாக இந்த பகுத்தறிவு என்று பேசக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் ஜாஸ்தியாக இந்த நாத்திகர்கள் தான். ஸோ கேட்பாங்க, இறைவனுக்கு ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருக்கா? இறைவனுக்கு ஆதாரமே என்ன அப்படின்னு சொன்னால் படைப்புகள் தான். படைப்புன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் படைத்தவன்னு ஒருத்தன் இருக்கணும். இப்போ ஒன்று வந்து மேனுஃபேக்சர்டு, ஒரு பாட்டிலோ அல்லது ஃபோனோ மேனுஃபேக்சர்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணவனை காட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்கிறது அறிவா? எது அறிவுங்கிறத பாருங்களேன். பகுத்தறிவுனா என்ன? ஆட்டுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆட்டுக்கு யாட்டுகிட்ட போயிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஒரு 2 ரூம் தள்ளி நிறைய இலைகள் இருக்குது, போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த ஆடு போய் சாப்பிடுமா? சாப்பிடாது. மனிதன்கிட்ட சொல்லுங்கள், ஒரு 2 ரூம் தள்ளி சாப்பாடு இருக்குது, போய் சாப்பிட்டுக்கோன்னா அவன் சாப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு பகுத்தறிவு இருக்குது. அதே போல் ஆடு மாடு போல் மனிதன் இல்லையே. மனிதன் வந்து படைப்புகளை வைத்து படைத்தவனை புரிந்து கொள்ளணும். இதை ஒன்று படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் படைப்பாளன் ஒருத்தன் இருக்கிறான். அப்படிங்கிறத மனுஷன் புரிஞ்சு கொள்வது தான் என்ன? பகுத்தறிவு. இதுதான் பகுத்தறிவை தவிர இறைவனை மறுக்கக்கூடியது பகுத்தறிவு கிடையாது. சொல்லுவாங்க, வீதியில் சாணம் கிடந்தால் கூட இது தானாக வந்தது இல்லைன்னு நம்பக்கூடிய மனிதன். வீதியில் சாலையில் ஒரு சாணம் கிடக்குது அப்படின்னு சொன்னால் அது தானாக வரலை, எப்படியோ ஏதோ ஒன்று தான் போட்டுட்டு போயிருக்குன்னு நம்பக்கூடிய மனிதன் இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் தானாக வந்ததுன்னு நம்புகிறான். எவ்வளோ பெரிய முரண்பாடு! இதுதான் நாத்தியர்களுடைய ஒரு முரண்பாடு. இதை நாங்கள் என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹுலிகு மின் கைரி ஷையின் அம் ஹுமுல் ஹாலிகூன். அவர்கள் தானாக வந்தார்களா? அல்லாஹ் கேட்குறான், அவர்கள் தாங்களாகவே வந்துட்டாங்களா? தானாகவே ஒன்றுமே இல்லாமல் ஜீரோலேருந்தே வந்துட்டாங்களா? அல்லது அவர்கள் தங்களை தாங்களே படைத்து கொண்டார்களா அப்படின்னு கேட்குறான் அல்லாஹ். இதுதான் அந்த கேள்வி. தாமாகவே அவர்கள் வந்து விட்டார்களா அல்லது தங்களை தாங்களே படைத்து கொண்டார்களான்னு கேட்குற ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி அல்லாஹ் என்ன செய்கிறான்? முன்வைக்கிறான். எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் ஒரு செல்லுன்னு தெரியும்ல, செல்களுடைய தொகுப்பு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே. இதில் ஒரு செல் இருக்குல்ல, இந்த செல்லுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா மைக்ரோ யூனிவர்ஸ், மேக்ரோ யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வச்சு பார்ப்பாங்க, இந்த மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்க்குறது வந்து மைக்ரோ யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு செல்லுக்குள்ளே மட்டுமே பெரிய ஒரு ரோடு போட்டு அங்கே வந்து வேலை செய்கிற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி ஒரு செல்லுக்குள்ளே அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இந்த மேக்ரோ யூனிவர்ஸ்னு சொல்லக்கூடிய நம்ம உலகம், பெரிய உலகத்தை போல் சிறிய உலகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பெரிய ஒரு உலகம் அதுக்குள்ளேயே இருக்குது, ஒரு செல்லுக்குள்ளேயே. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு செல்லில் இருக்கிறது தான் வந்து அமீபான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமீபா. சின்ன வயசுலலாம் அமீபா இல்லை அமீபான்னு சொல்லுவாங்க, ஒரு செல் உயிரினம். இதுதான் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த நாத்திகர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு செல் உயிரினம் அமீபா தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதிலிருந்து தான் மற்ற உயிரினங்கள்லாம் அப்படியே பல்கி மல்டிபிள் ஆகி வந்துச்சு அப்படின்னு. ஒரு செல் உயிரினத்திலிருந்து ரெண்டாவது எத்தனை செல் உயிரினம் வரணும்? அவங்களுடைய கூற்று பார்த்தா எவல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு பொய், குரங்குலேருந்து மனிதன் வந்தான்னு சொல்கிற மாதிரி ஒரு செல்லேருந்து எத்தனை வரணும் உங்களுடைய பார்வைக்கு? ஒரு செல்லேருந்து இன்னொன்று வருது, டபுள் ஆகி வருதுன்னா 2, அப்படி தானே? 2 4 ஆகணும், அப்படி 4 8 ஆகணும், அல்லது 4லேருந்து 5 வரணும். இப்படி தான் செல்கள் வந்து வளர்ச்சி அடையணும். ஆனால் அமீபா வந்து ஒரு செல்லுன்னு வைங்களேன், அவங்க வச்சிருக்கிற 2வது தரம் என்ன தெரியும்? படைப்பில்
ஸ்பாஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஹைட்ரான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஹைட்ரானா என்னென்னா அந்த ஸ்டார் ஃபிஷ், ஜெல்லி ஃபிஷ், நத்தையெல்லாம் இருக்குல்ல, இதுதான் அடுத்தது. ஒரு செல் உயிரினம் அமீபாவான். அதற்கு பிறகு பல செல்கள் கொண்ட உயிரினமாக எதை காட்டுவாங்கன்னா இந்த ஸ்டார் ஃபிஷ், ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் காட்டுவாங்க. ஸ்பாஞ்சஸ்ன்னு சொன்னால் அந்த கடலுக்குள்ளே இருக்கிறோம். கடலுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்கள் போல் இருக்கக்கூடிய போரிஃபெரான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் அவங்களுடைய அந்த ரெண்டாவது வந்தது அப்படின்னு. இதில் 2, 3, 4 எல்லாம் காணவே இல்லை. இது ஒரு பெரிய ஒரு பொய், அவர்கள் சொல்லக்கூடிய பெரிய ஒரு பொய். நாங்கள் என்ன சொல்கிறோம், இது எல்லாத்தையும் படைத்தது இறைவன். எங்கள்கிட்ட கேள்விக்கு பதில் இருக்குது. நாங்கள் என்ன சொல்லுவோம், நாங்கள் கேள்வி கேட்போம். இந்த அமீபா சொல்கிறோம், சரி இந்த ஒரு செல் உயிரினம் தோன்றுச்சு, அதிலேருந்து தான் நாமெல்லாம் வந்தோம் அப்படின்னு சொல்கிற. சரி, இந்த ஒரு செல் உயிரினம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த கேள்விக்கு அவங்க பதில் இல்லை. இந்த ஒரு செல் உயிரினம் எப்படி வந்ததுங்கிற கேள்விக்கு பதில் இல்லைங்கிறது இல்லை. ஒரு சயின்டிஸ்ட் கூட இதுக்கு பதில் சொல்ல முன் வரவே இல்லை, அட்டம்ப்ட் கூட பண்ணலை. அப்போது இஸ்லாம் என்ன சொல்லுது, அமீபாவாக இருந்தாலும் சரி, நத்தையோ, ஸ்டார் ஃபிஷ்ஷோ, மனிதனோ, குரங்கோ, ஆடோ, எல்லாவற்றையும் படைத்தது யார் அப்படின்னு சொன்னால் ஒரு இறைவன். இதற்கு உதாரணம் என்ன, இதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கே இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அங்கே இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். உதாரணமாக ஒரு ஐடி டெக்னாலஜி எடுத்துக்கொள்ளுங்களேன். இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக சம்பளம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, துறை என்ன அப்படின்னு சொன்னால் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை ஒருத்தன் இதெல்லாம் தானாகவே நடக்குது அப்படின்னு சொன்னால் எவனாவது நம்புவானா? இவ்வளோ இன்ஃபர்மேஷன், டிஎன்ஏலையும் செல்லுலையும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு மனிதனுடைய ஒரு செல்லை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு செல்லிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்திங்கன்னா ஒரு ரூமை நிரப்புற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், புக்கு செஞ்சு வச்சிடலாம். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாம் அதுக்கு கொடுத்த ஒரு இன்டெலிஜென்ஸ், மாஸ்டர் மைண்ட் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல அட்டம்ப்ட் கூட என்ன செய்யலை, அவங்க பண்ணலை. அப்போ இது பெரிய ஒரு உதாரணம். இஸ்லாம் என்பது பகுத்தறிவை கொண்ட ஒரு மார்க்கம். இதையெல்லாம் நாங்கள் படிப்போம். சில பேர் நினைக்கலாம், சில நாத்திகர்கள் நினைப்பாங்க என்னென்னா, இஸ்லாம் இந்த சயின்டிஸ்ட்டை பற்றியோ இந்த விஞ்ஞானத்தை பற்றியோ எல்லாம் படிக்கவே செய்ய மாட்டாங்க. அப்படி அல்ல. இதெல்லாம் நாங்கள் படிப்போம். ஆனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக ஒரு இடத்துல நிற்கக்கூடிய நேரத்தில் அது இறைவன் படைத்ததுங்கிற ஒரு கோட்பாடு எங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களுக்கு அதில் எந்த கோட்பாடும் இல்லை, தானாக வந்தது. அதான் சொல்லுவாங்க, 0 + 0 + 0 + 0 என்றுமே 1 ஆகாது, என்றுமே 1 ஆகாது. ஏதாவது ஒன்று இருக்கணும், அப்போ தான் அதிலிருந்து ஏதாவது ஒன்று வரும். அப்படி ஏதாவது ஒன்றிலிருந்து வரக்கூடியது ஏதாவது ஒன்றிலிருந்து வந்திருக்காது. புரிஞ்சுதா? ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அதிலிருந்து ஏதாவது ஒன்று வரும். அப்படி ஏதாவது ஒன்று வந்திருக்குமே, அந்த முதல் இறைவன்கிட்ட தான் எல்லாமே வந்துச்சு. அந்த இறைவன் எதிலிருந்தும் வராத இறைவனாக இருப்பான். அதனால் நம்ம சொல்லுவோம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவைமல் அற்றவன், லம் யலித் வலம் யூலத், அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை. அப்போ அவன்தான் முதலமானவன். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவன் ஒருவன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த பெரிய ஒரு சூறா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இறைவன் தான் ஆரம்பம் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லித்தருது. அப்போ எது பகுத்தறிவு அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக விளங்கணும். இதை தாண்டி இஸ்லாம் குர்ஆனை தாண்டி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஒரு உதாரணம் பகுத்தறிவுக்கு. நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க. இந்த நோபல் பரிசு அதிகமாக பெற்றவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று தான் எடுப்பாங்க. ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு நோபல் பிரைஸ் எடுப்பார். 2 நோபல் பிரைஸ் எடுத்தவங்க 4 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மேரி கியூரின்னு சொல்லக்கூடியவங்க, மீதி 3 பேர் எனக்கு பேர் தெரியல. இந்த 4 பேர் தான் 2 முறை எடுத்திருக்கிறாங்க. இதுவும் எதற்கு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தனித்துறைக்கு. ஆனால் இறை தூதரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவர் கால் வைக்காத இடமே கிடையாது, சாதிக்காத இடமே கிடையாது இந்த இறை தூதர். இந்த இறை தூதரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை ஜூரிஸ்ப்ருடன்ஸ் சட்டத்துறைகளை எடுத்துக்கொள்ளுங்க. எக்கனாமிக்ஸ்னால் இந்த வியாபாரம் சம்மந்தமாக, வட்டி, அதுக்கு பெரிய ஒரு வட்டியை அளித்த ஒரு சமூகம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய சமூகம், இந்த இறை தூதர் மூலியமாக. ஜக்காத்தை அறிமுகப்படுத்தியவர் இந்த இறை தூதர். அதே போல் நீங்கள் பார்க்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் எப்படியெல்லாம் வியாபாரம் செய்யணும், என்னென்ன வியாபாரம் செய்யணும், அதில் என்னென்ன ஹராம் என்னென்ன ஹலால் என்று தெளிவாக விளக்கி ஒரு பெரிய ஒரு சட்ட திட்டத்தையே வகுத்து விட்டு போனவர் யார்? இந்த இறை தூதர். நீங்கள் ஜக்காத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆடு மாடு, ஆட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும், ஒட்டகத்துக்கு 5 இருந்துனா 1 கொடுக்கணும், மாடில் 30 இருந்துனா 1, அதே போல் இது மாடு தாண்டி அதற்கு பிறகு ஆடு, இப்படி போயிட்டு இருக்கும், 40ல் 1, இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா
கணக்குகளை அப்படி கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே வந்து நம்மளால் மனப்பாடம் கூட செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். இதையெல்லாம் சொல்லக்கூடியது யார் அப்படின்னு சொன்னால் இறை தூதர். அதே போல் சட்டத்திட்டங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எல்லா சட்டங்களும், திருமண சட்டங்கள், அரசியல் சட்டங்கள், அதே போல் போருக்குண்டான சட்டங்கள், இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களையும் பேசியவர் யார்? இந்த இறை தூதர். அதே போல் ஃபிசிக்ஸுக்கு தமிழ் என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியல, இயற்பியல். இதில் வந்து பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க, பெருவெடிப்பு கோட்பாடு. இந்த பெருவெடிப்பு கோட்பாடு இப்போ தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் விளக்குறாங்க. சயின்டிஸ்ட் வந்து பெருவெடிப்பு கோட்பாடு இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு விளக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பிக் பேங் தியரி தான், இந்த பெருவெடிப்பு கோட்பாடு தான் எங்களுடைய பெரிய ஒரு ஆதாரம்னு சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் சின்ன ஒரு கேள்வியை கேட்போம், இந்த பெருவெடிப்பு கோட்பாடை நடத்தியது யார், அவ்வளோதான், ஹலாஸ். அப்போது இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே குர்ஆனில் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பிக் பேங் தியரி மூலியமாக பால் எப்படி உருவாகிறது, ஒரு தாய்க்கு இரத்தம் எப்படி உருவாகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, நீர் சுழற்சியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறாங்க. அதே போல் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தனியாக மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மெடிசின்ஸ் ஆஃப் ப்ராஃபட்னு சொல்லி இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் பெரிய பெரிய புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. தேன்லேருந்து என்ன மருத்துவம், பிளாக் சீடு கருஞ்சீரகத்திலேருந்து என்ன மருத்துவம், கப்பிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க, ஹிஜாமா, இதுலேருந்து என்ன மருத்துவம். அதே போல் சுன்னத் செய்கிறோமே, முஸ்லீம்கள் செய்யக்கூடிய சுன்னத், அது வந்து ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்துச்சு. முஸ்லீம்களை பார்த்தா கிண்டல் அடிக்கக்கூடிய காரியம். இன்றைக்கி மாற்று மதத்தவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, டாக்டர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, குழந்தைக்கு அதை செய்ய சொல்லி அறிவுறுத்துகிறாங்க. இந்த சுன்னத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தக்கூடிய எத்தனையோ மாற்று மத டாக்டர்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்தளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவத்தில் வந்து மிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. அதே போல் லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் சின்ன ஒரு வார்த்தை பேசினா அவங்க அப்படின்னு சொன்னால் அதில் பல கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கும், ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியிருப்பாங்க. அதே போல் குர்ஆனை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இலக்கிய துறையில் வந்து உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடியது தான் குர்ஆன். அன்றைக்கு மக்கா மாநகரத்தில் இருக்கக்கூடிய குஃபார்கள் வந்து இலக்கியம், அரபு இலக்கணம், இலக்கியம், கவிதைகளில் வந்து உயர் தரத்தில் இருந்தாங்க. அவங்க பெருமைப்படுற விஷயமே அதுதான். ஆனால் குர்ஆன் இறங்கின உடனே அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க, இவ்வளவு பெரிய ஒரு இலக்கிய திறனை வந்து எப்படி இவர் வந்து கொண்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு இலக்கிய தரம் கொண்ட ஒரு மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். அதே போல் சோஷியல் எம்பவர்மெண்ட் சொல்லக்கூடிய சமூக சீர்திருத்தத்தில் சாதின்னு சொல்லுவோமே, இதை வந்து ஒரு வார்த்தையில் வந்து அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு எத்தனையோ பெரியோர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி, பல உலகத்தில் இருக்கக்கூடிய பல மாகாணங்களுக்கும் சரி வந்துட்டு போனாலும் கூட ஜாதி இன்னைக்கு ஒழிக்க முடிஞ்சிச்சா யாராவதால்? ஒருத்தரால் கூட முடியலையே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொன்னாங்க, சாதி இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கும் ஜாதி இல்லாத ஒரு சமூகம், கிறிஸ்தவர்களில் கூட ஜாதி இருக்குது தெரியுமா? ஆனால் முஸ்லீம்களில் ஜாதி வந்து எங்கேயுமே கிடையாது. பேர்களுக்கு பின்னால் சில ஊர்களில் மூடத்தனமாக வைப்பாங்களே தவிர, ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பெரும்பாலானவர்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி என்பது மார்க்கத்தில் இல்லை, மக்கள்கிட்டையும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வரதட்சணை ஒழிச்சவங்க. மகர் கொடுத்து தான் நீங்கள் என்ன செய்யணும், திருமணம் முடிக்கணும் என்பதை கொண்டு வந்தவர்கள். பெண் சிசு கொலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே தோண்டி புதைச்சாங்க. பெண் சிசுக்களை இல்லை, சிசு கொலையே தோண்டி புதைச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எத்தனை நோபல் பரிசுக்கு சொந்தக்காரர், 100, 1000, லட்சம், தனித்தனி துறையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்து விளங்கினாங்க. இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகுத்தறிவை கொண்டு இந்த மார்க்கத்தை அணுகுவதற்கு, அந்த மாதிரி இஸ்லாத்தை புரிந்ததனால தான் அன்றைக்கு இருந்த அல்ஜிப்ரான் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு முஸ்லீம் அல்ஜிப்ரா. இப்னு சீனா கேள்விப்பட்டிருப்பீங்க, மருத்துவத்தில் வந்து பெரிய ஒரு முன்னோடியாக இருந்தார். அதே போல் அல் பைரோனி, இவர்கள் எல்லாரும் அன்றைய காலத்தில் வந்து பெரிய ஒரு ஆய்வாளர்களாக, அறிஞர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? இஸ்லாம் தான் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அதே போல் கடைசியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் 2வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தில், யா யுஹன்னாஸ், மனிதர்களே. அல்லாஹ் பேசக்கூடிய எல்லா வசனங்களையும் எடுத்துட்டிங்கன்னா மனிதர்களுக்கு தனியாக பேசுவான், யூதர்களுக்கு தனியாக பேசுவான், நசராக்களுக்கு தனியாக பேசுவான், இப்படி தனியாக பேசுவான். ஆனால் பெரும்பாலும் ஒரு உபதேசத்தை சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் எப்படி சொல்லுவான்னா, யா யுஹன்னாஸ், மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையை நீங்கள் வணங்குங்கள் அல்லாஹ் சொல்கிறான். என்னன்னா சில பேர் வந்து என்னென்னா தாயை வந்து தெய்வம்னு சொல்லிடுவாங்க. சில பேர் தாய் தந்தை தான் தெய்வம். அப்போ தாய் தந்தை தான் தெய்வம்னு ஒரு கோட்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய பிள்ளைக்கு நான் யாராக இருக்கணும்?
நான் தெய்வமாக இருக்கணும். ஆனால் உண்மையிலே நம்மளை நாம் சிந்திச்சு பார்த்தா நாம் தெய்வங்கிற தகுதிக்கு வருவோமா? வரமாட்டோம். அப்புறம் என்ன? அப்போ அது ஒரு பொய்யான வாதம். அதே போல் தொழிலை வந்து தெய்வம்னு சொல்லுவாங்க. செய்கிற தொழில் தான் என்ன தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்போ தொழிலை விட்டுட்டா தெய்வம் இல்லைன்னு ஆயிருமா? அப்போ இதுவெல்லாம் என்ன ஒரு பொய்யான ஒரு வாதங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள், தாய் தந்தையோ அதற்கு முன்னிருந்தவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் படைத்த ஒரே இறைவனை, உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள், நீங்கள் தக்குவாவுடையவர்களாக ஆகலாம், நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா என்று சொல்லி அல்லாஹ் பல இடங்களில் கேட்கிறார். அப்போ இஸ்லாத்தினுடைய கொள்கை என்னன்னா சிம்பிளான ஒரு கொள்கை தான். தமிழ்நாட்டில் நாங்கள் பயன்படுத்துகிற கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லுவோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லுவோம். இதை பின்பற்றக்கூடிய ஒரே மதம் எது அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் தான். ஒன்றே குலம், எப்படி ஆதம் நபியிலிருந்து வந்த எல்லா மக்களும் ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற நம்புகிற ஒரே சமூகம் நாங்கள். அதே போல் ஒருவனே தேவன், 3 தெய்வங்கள் அல்ல, பல தெய்வங்கள் அல்ல, பல கோடி தெய்வங்கள் அல்ல, ஒரே தேவன் என்று நம்பக்கூடிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கை தான் என்ன இஸ்லாத்தினுடைய கொள்கை. இந்த கொள்கையில் அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறது சிலதற்கு, அனுமதிக்கப்படாததுங்கிறதுக்கு சில பேர் என்னங்கன்னா ஹராம் ஹலால் வந்து இந்த சாப்பாடுக்கு மட்டும்தான் அப்படின்னு. அப்படி இல்லை. ஹராம் ஹலால் என்பது வாழ்க்கையினுடைய எல்லாவற்றிற்கும் சொந்தமானது. அடிப்படை ஒரு கடவுள், இறை தூதர்களை நம்புறது, அவன் இறக்கிய வேதங்களை நம்புறது. இது யாருக்கு? முஸ்லீம்களுக்கா? இந்த குரான் வந்து முஸ்லீம்களுக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை. அல்லாஹ் குரானுடைய முதல் சூறா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல், அது இல்லை. குரானில் முதல் சூறா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த முதல் வசனத்தை நீங்கள் பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எந்த ரப்பு? அகிலங்கள், அகில உலக மக்களுக்கான ரப்பு. அல்லாஹ் முதல் வசனத்திலே என்ன சொல்கிறான்? புகழ் அனைத்தும் அகிலங்களின் இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்னு சொல்கிறான். இதில் ஏதாவது ஒரு மதத்தவருக்கு மாற்று கருத்து வர முடியுமா? எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி இந்த வசனத்துக்கு மாற்று கருத்து சொல்ல முடியாது. எல்லா புகழும் யாருக்கு சொந்தமானது? அகிலங்கள் அனைத்திற்கும் இறைவன் ஒருத்தன் இருக்கானே அவனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல இந்த குரானில் நீங்கள் அல்லாஹ்வின் மீதானையாக முழுசாக எடுத்து படித்து பாருங்க, ஒரு வசனம் கூட யாருமே மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க. மாற்று மதத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை விரோதமாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த குர்ஆனை அவர்கள் வாசித்து பார்த்தாங்கன்னா ஒரு வசனத்தில் கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா மாற்று கருத்து கொள்ளவே மாட்டாங்க. அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன். இதிலே அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான், அகில உலக மக்களுக்கும் இது ஒரு திக்ராக, ஒரு நினைவூட்டலுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான், இறக்கி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த குர்ஆன் எப்படி அழைக்குது? யா யுஹன்னாஸ், மக்களே என்று அழைக்குது. அதே போல் இந்த இறை தூதர் எப்படிப்பட்டவர்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்த லில் ஆலமீன். எல்லா இடத்துலையும் பாருங்கள் லில் ஆலமீன். இந்த இறை தூதர் அகில உலக மக்களுக்கும் ஒரு நற்கொடையாக, ஒரு அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தன், ஒரு ரஹ்மத்தாகவே அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் என்று இந்த குர்ஆனை பற்றியும் இறை தூதரை பற்றியும் அல்லாஹுவை பற்றியும் பேசக்கூடிய நேரத்தில் இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் உள்ள இறைவன் என்று அல்லாஹ்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சில பேர் சில நேரங்களில் என்ன நினைப்பாங்கன்னா அல்லாஹ் வந்து ஒரு அரபு கடவுள் அப்படின்னு. இன்றைக்கும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் அரபு கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஜீசஸை வந்து என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்னு சொல்லுவாங்க, கடவுளை வந்து அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அவள் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம், காடுன்னு சொல்கிறோம், படைத்தவனை படைச்சோனின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க, பகவான், இப்படிலாம் ஹிந்தியில் ஒவ்வொரு பேர் இருக்கிறது போல் அரபுல என்ன பேர் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ். அது அல்லாத அல்லாஹ் என்பது ஒரு தனி கடவுள் அல்ல, முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு கடவுள் அப்படிங்கிறது அல்ல. பள்ளிவாசலுக்குள்ளே நாங்கள் ஏதோ ஒன்று வச்சுருக்கிறோம் அப்படி அல்ல. பள்ளிவாசலுக்குள்ளே வந்து பார்த்தா என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, வெறும் ரூம் மட்டும்தான் இருக்குது. எதடா வணங்குறீங்க அப்படின்னா படைத்தவனை வணங்குறோம். எங்களுக்கு என்ன ஒரு டைரக்ஷன், எங்களுக்கு காபாவை முன்னோக்கி நாங்கள் தொழ போகின்றோம். காபாவையே முன்னோக்குறோம் அல்லாஹ் சொல்லிட்டான், இது முதல் காரணம். இரண்டாவது, உலகத்தினுடைய நடுப்பகுதியில் அது அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய நடுப்பகுதியில் என்ன அமைஞ்சிருக்கு? மக்கா அமைந்திருக்கு. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அங்குமிங்குமாக தொழுவதை விட எல்லோரும் ஒரு திசையை நோக்கி தொழுவதற்கான ஒரு இடம்தான் என்ன இந்த மக்கா. அதற்காகத்தான் பள்ளிகள் உருவாக்கப்பட்டிருக்கே தவிர அல்லாஹ்வுக்காக ஒரு இடத்தை நாங்கள் ஒதுக்கி அங்கே பூஜைகளோ எதுவுமே நடப்பது அல்ல என்பதை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். சில பேர் கூட என்ன செய்வாங்கன்னா, கடைசியாக நான் சொல்லிக்கிறேன், இஸ்லாம் வந்து பகுத்தறிவால் தான் வளர்ந்துன்னு இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா இஸ்லாம் வாளால் பரவியது. இதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு பதில், இஸ்லாம் வாளால் மக்களை கொன்றுத்தான் பரவியது, பயங்கரவாதத்தினால் தான் பரவியதுன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் நபித்துவத்தை எடுத்ததற்கு பிறகு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக போய் போர் செஞ்சது எத்தனை போர் அப்படின்னு சொன்னால், அவர்களாக கலந்து கொண்ட போர்கள் 27. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர்கள் 27. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை அனுப்புனாங்களே, அப்படி அனுப்பிய போர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 38. மொத்தமாக 65 போர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்திருக்கு. இந்த 65 போர்களும் மக்கள் என்ன பேசுகிறாங்க? வாளால் பரவியது, வாளால் பரவியது. வாள் இல்லை, ஆளே கிடையாது இஸ்லாத்தில். அன்றைக்கு ஆளே கிடையாது, 4 பேர் 5 பேர் தான், எல்லாம் வயசானவங்க. அப்போ இந்த 65 போர்களில் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? முஸ்லிம்கள் தரப்பில் கொல்லப்பட்டவர்கள் 262 பேர். இந்த 65 போரில் பாருங்கள், 65 போரில் முஸ்லிம்கள் தரப்பில் கொல்லப்பட்டவர்கள் 262 பேர். இது முஸ்லிம்களுடைய தரப்பில் 1%. அதே போல் காஃபிர்கள் தரப்பில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1022. இது காஃபிர்களுடைய தரப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2%. மொத்தமே இப்போ 2% என்ன, 100ல் 2 பேர் கொல்லப்படுவாங்க. இப்படி எங்கேயாவது போர் செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா உலகத்தில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்பு எடுத்துக்கொள்ளுங்க, நபி அவர்கள் காலத்துக்கு பின்னு இருந்து இன்றைக்கி வரை எடுத்துக்கொள்ளுங்க. போர் நடந்தால் 100ல் 2 பேர் தான் கொல்லப்படுறாங்க. 1000ல் எத்தனை பேர்? 20. 1000ல் 20, 10,000ல் 200, 1,00,000ல் 2000, இவ்வளோ பேர் தான் என்ன செய்கிறாங்க? கொல்லப்படுறாங்க. அதுவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் 65 போர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் கொல்லப்பட்ட காஃபிர்களுடைய எண்ணிக்கை 1022. மொத்தமாக கழித்து பார்த்தா 1.5% மட்டும்தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று ஒருவனால் பேச முடியும்? அப்போ இஸ்லாம் என்பது எதனால் பரப்பப்பட்டது அப்படின்னு சொன்னால், பகுத்தறிவினால், இஸ்லாத்தினுடைய கொள்கையினால தான் இஸ்லாம் என்ன செய்யுது? பரப்பப்பட்டது. அதனால் தான் இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எதற்காக நாங்கள் இதை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் என்னைக்கு இஸ்லாத்தை பின்பற்றிட்டு இருக்கிறோம், நாங்கள் பிறருக்கு சொல்வதற்கு 2வது, அதை பற்றி நம்ம பேசலை. ஆனால் எங்களிடத்தில் ஒருத்தன் கேள்வி கேட்குறான், நிறைய கேள்விகள். இறை தூதர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களே 6 வயதில் திருமணம் முடிச்சுட்டாங்களே, என்ன சொல்ல போகிறீங்க? ஏன் தாடி வளர்க்குறீங்க? ஏன் அங்கே சண்டை போடுறீங்க? இப்படி பல கேள்விகள் இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். நாங்கள் இருக்கக்கூடிய மார்க்கத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கணும். எங்களுடைய மார்க்கம் என்னெல்லாம் சொல்லுது, குர்ஆன் என்னெல்லாம் சொல்லுது, ஹதீஸ்கள் என்னெல்லாம் சொல்லுது, பகுத்தறிவு சம்பந்தமாக இஸ்லாம் என்னெல்லாம் பேசுதுங்கிறதுல எங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் உறுதியாக இருப்பதற்காக என்ன செய்யணும்? நாங்கள் இஸ்லாத்தை இன்னும் படித்து கொள்ளணும். இது ஒரு ஆரம்பம். பகுத்தறிவை பற்றி இஸ்லாம் என்னெல்லாம் பேசுது அப்படின்னு இனி நீங்கள் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் இஸ்லாம் சம்பந்தமாக நிறைய படிக்கணும். பேசிக் அடிப்படைகள். நீங்கள் தஃப்சீர், குர்ஆனுடைய விளக்கம், அரபு, இதெல்லாம் இல்லை. அடிப்படையாக இஸ்லாம் என்னெல்லாம் பேசுது, இதெல்லாம் என்னெல்லாம் சொல்லுது, இந்த மாற்று மதத்தவர்கள் நம்ம மேலே வைக்கக்கூடிய பிரச்சாரங்கள் என்ன, தவறான பிரச்சாரங்கள் என்ன, எதிர்ப்புகள் என்ன, அதற்கு என்ன பதில் நம்மள்கிட்ட இருக்குது, இப்படிங்கிற சம்பந்தமாக நாங்கள் படித்து தெரிந்து கொள்ளணும். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். இது இதற்காக சொல்லப்பட்டது. மார்க்கத்தை படிக்கிறதுக்கு. 2வது தான் உலக கல்வி. மார்க்க கல்வியை படிப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாய கடமைன்னு சொன்னாங்களே, அந்த கல்வியை நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு நாளையில் ஒரு 10 நிமிஷமாவது ஒதுக்கி என்ன செய்யணும்? மற்ற வேலைகள் இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷமாவது ஒதுக்கி என்ன செய்யணும்? இஸ்லாம் சம்பந்தமாக நாங்கள் படித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.